தான் அந்த ஆப்பை வாங்குவீங்க. லைஃப் லாங் நீங்கள் எத்தனை மெசேஜ் வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். ரொம்பவே வித்தியாசமாக புதுசாக இருந்துச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஆப் அப்போ தான் ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சது. எல்லோரும் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஆப்பை பற்றி. ரொம்ப வைரலாக இருந்துச்சு, ஃபேமஸாக இருந்துச்சு இந்த ஆப். ஸோ அப்படி செஞ்சதுனால ஒரு வருஷத்துலேயே 700 மில்லியன் பேர், அதாவது 70 கோடி பேர் யூசர்ஸ் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபோனில். ஸோ இப்படி மூவ் அவங்களோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $70 கோடி. ஒரு ஆப்புக்கு ஒரு ஆளுக்கு $1 வச்சா கூட 70 கோடி ப்ளஸ் மைனஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதான் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஏர்லி ரெவன்யூ பெரிய ஹிட் ஆச்சு அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது இந்த ஆப். இப்போது இங்கே ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014 ஃபேஸ்புக் அந்த ஆப்பை வாங்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்ஆப்பை அவங்க வாங்க போகிறதா அவங்க சொன்னாங்க. எவ்வளோ வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட வேல்யூ வந்து அப்போ வெறும் $70 கோடி மட்டும்தான். ஆனால் இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1900 கோடி $19 பில்லியன் வாங்கியிருக்காங்க. இது நிறைய பேர் ரொம்ப ஷாக் ஆனாங்க. இப்போ இவ்வளோ குறை ஒரு ஆப்பை இவங்க ஏன் அவ்வளோ காசு கொடுத்து இந்த ஆப்பை வாங்கியிருக்காங்கன்னு. இந்த ஆப்பை வாங்கினதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை முழுக்க ஃப்ரீயாக ஆக்கிடுறாங்க. ஃப்ரீ டு டவுன்லோட், ஃப்ரீ டு யூஸ்னு. அதுக்கப்புறம் எந்த சார்ஜஸுமே இல்லை வாட்ஸ்அப்பில். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்க ரொம்ப பீக் டைமில் இருந்தாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பை. ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. இதுக்கு மேலே இன்னும் யாரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறதுல ஒரு ஸ்டெக்னட் க்ரோத், ஒரு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இப்படி நடுத்தரமாக இருந்த ஒரு லெவலில் இருந்துச்சு வாட்ஸ்அப்பு. இப்போது வாட்ஸ்அப்பை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆய்க்கிறவங்க 100 கோடியில் இருக்காங்க உலகம் முழுவதும். ஆனால் இவங்களுக்கு எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 என்ஜினியர்ஸ் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. ஒரு 50 பேர் மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் மொத்தமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு என்ஜினியருக்கு வந்து எத்தனை யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1.4 கோடி யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. 14 மில்லியன் யூசர்ஸ். ஸோ ஒருத்தரே அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு என்ஜினியரே இவ்வளோ யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா இன்ஜினியர்ஸுமே சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி 100 கோடி யூசர்ஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட்லத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாரத்துக்கு ஆவரேஜாக எத்தனை பேர் ஒரு வாரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 195 நிமிஷத்துக்கு ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்லேயே. அதாவது 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஒரு வாரம் முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எல்லோரும். அடுத்து 3ஆவது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து 32 லாங்குவேஜஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த இப்போ உலகத்துலேயே இப்போ ஒரே ஒரு மெசேஜிங் ஆப் வந்து இப்போது வாட்ஸ்அப் மட்டும்தான் அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 32 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது. ஹையஸ்ட் வந்து எல்லா ஆப்பையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. அடுத்து 4ஆவதாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 70 கோடி மேலே படங்கள், இமேஜஸ்ஸு வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற 30% இமேஜஸ் வந்து செல்ஃபீஸ், முழுக்க செல்ஃபீஸாக இருக்குது. நிறைய பேர் டெய்லி அவ்வளோ செல்ஃபீஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 5ஆவதாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட பேர் எப்படி வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வாட்ஸ்அப்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்ஸ்அை எடுத்துகிட்டு அந்த ஆப்பை தூக்கிட்டு ஆப்பை போடுறாங்க. ஆப் வந்து அப்ளிகேஷனோட ஷார்ட் ஃபார்ம் ஆப். வாட்ஸ் ஆப்னு அப்படின்னு முழு பேராக வைக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர் அந்த டைமில் அவங்க யோசிச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர். அவங்க பிஸ்னஸ் எப்படி அவங்க இந்த ஆப்பை டெவலப் பண்ணாங்க, ஃபேமஸ் ஆக்குனாங்க இந்த ஒரு வித்தியாசமான பேர்னாலையும். இந்த ஆப்பில் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுதுன்னு சொல்லலாம். கடைசி 6ஆவது ஃபேக்டை பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்பில் இருக்க எங்கேயாவது ஒரு ஆடாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆட் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வாட்ஸ்அப் வந்து எந்த ஆடுமே அவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. இதான் அவங்களோட மெயின் மோட்டிவ். அவங்க காசுக்காக இந்த ஆப்பை உருவாக்கலன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஆப் எல்லோரும் யூஸ் பண்ணி நல்லா பெனிஃபிட் கிடைக்கணும்னு தான் இந்த ஆப்பை உருவாக்குறாங்க. மற்றபடி காசுக்காக இந்த ஆட்லாம் போட்டு அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜான்கோவை பொறுத்த வரைக்கும் அவரை யாருமே என்டர்ப்ரனர், அதாவது தொழிலதிபர்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா தொழிலதிபர் எல்லாமே வந்து மணி, இந்த காசுன்ற மோட்டிவ் வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்களோட மெயின் எய்மே. ஆனால் இவருக்கு வந்து பணத்தை பற்றி ஒரு கவலைப்படவே மாட்டார். ஏன்னா இவருக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ், மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பை, ஒரு சர்வீஸை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் இவரோட மோட்டிவ். ஸோ இன்றைக்கி இவரோட நெட்வொர்த், இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி கிட்ட வரைக்கும் எட்டும் $. அந்த அளவுக்கு ஏதாவது 10 பில்லியன் USD, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்னு சொல்லலாம். இவரோட கதையை பற்றி நான் படித்து பார்த்ததுப்போ எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இவரோட கதையை பற்றி படித்தாலும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஏழையான குடும்பத்துலேருந்து வந்து இப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையை படிச்சிருக்காரு.
ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நீங்களும் எதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இது போன்ற இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் வீடியோஸ்லாம் வேணும்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த வாட்ஸ்அப்பை பற்றி இவ்வளோ இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதுமே நம்ம 4 பேர் கூட இந்தமாரி விஷயம் ஷேர் பண்ணால் நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணுவோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை குட் பை. சியர்ஸ்.